விரவு பன்மணிகள் கான்ற விரவு பன்மணிகள் கான்ற விரி கதிர் படலை பொங்க மரகதம் ஒலிகுள் நீல மணிகளும் இமைக்கும் சோதி புற இரு சுடர்க்கு அஞ்சி போயின புடைகள் தோறும் இரவிருள் ஒதுங்கினாலே போன்று உளது எங்கும் எங்கும். அந்த இரவு பொழுது இன்னும் வேறு வேறு வகையான மணிகள், அதனால் பன்மணிகள்ட்டார். இப்போ நமக்கு மாணிக்கம் முத்து சொல்லிட்டார். இன்னும் வேறு வேறு மணிகள்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அந்த மலையில் ஆங்காங்கு காணப்படுதான். எனவே விரவு பன்மணிகள் கான்ற கதிர் வீசி கொண்டு இருக்க விரி கதிர் படலை பொங்க மரகதம் மரகதத்தை சொல்லிட்டார். நீல மணிகள் கோமேதகம் போன்ற பல்வேறு மணிகள் இவையெல்லாம் சுடர்விட்டு கொண்டு இருக்க அந்த இரவு நேரத்தில் அந்த மலை மட்டும் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னிக்கொண்டு இருக்குது. எப்படி இருக்குது? இரவு நேரத்தில் இப்போ கோயில் குடமுழுக்கு விழா காலங்களில் சீரியல் பல்பெல்லாம் போட்டால் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். இருட்டுக்குள்ளே தூரமாக வெளிச்சம் மட்டும் தெரியுது பளிச்சு பளிச்சுன்னு. அது மாதிரி இயற்கையில் மின்னிக்கொண்டு இருக்கின்றன இந்த ஒளிகள் எல்லாம். அது வெவ்வேறு வகையான மணிகள் மின்னிக்கொண்டு இருக்கின்றன.